இங்க வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து எல்லாருக்குமே வந்து படிக்கணும் கத்துக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு கடுப்பான விஷயம். சோ அதனால இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இப்போ வந்து இன்னைக்கு நம்மளோட பைத்தான் கோர்ஸ் வந்து பேசிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இன்டர்மீடியட் அண்ட் எக்ஸ்பர்ட் யாராச்சும் இருந்தால் எங்களை தயவு செஞ்சு பண்ணிச்சுக்கவும். கேக்கல ஓவியா. அதாவது பேசிக்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் பேசிக்ஸ் தான் எனக்கு சொல்லி தர போறாங்க. அண்ட் தென் வந்து இன்டர்மீடியட் ஆர் எக்ஸ்பர்ட் யாராச்சும் இருந்தால் தயவு செஞ்சு மன்னித்துக் கொள்ளவும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிக்ஸ்ல இருந்து போலாம் அப்படின்றதுதான் எங்க மோட்டோ. இஃப் எனி ஒன் தேர் ஃப்ரம் அவர் சைடு நாங்க சாரி கேட்டுக்கிறோம். இன்டர்மீடியட் அண்ட் எக்ஸ்பர்ட் கோர்ஸும் வந்து நடக்கும். அது ஒரு 2 to 3 days கேப் ஒரு 1 week கேப் விட்டு நடக்கும். டோன்ட் வரி, சில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செஷனுக்குள்ள இன்னைக்கு போலாம். ஐ ஓவர் டு லூமா டு டேக் ஓவர் த கிளாஸ். தேங்க்யூ ஓவியா. ஃபர்ஸ்ட் நான் எல்லாரும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மார்னிங் டைம் இருந்துச்சு, அன்பார்ச்சுனேட்டா ஆஃப்டர்நூன் சடனாக சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் சரி, ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக இருக்கு. ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். தெரியலன்னா சொல்லுங்க, இல்லை ஆடிபிள் ஏதாச்சும் இல்லை நடுவில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓவியா, நீங்க அதை டேக் கேர் பண்ணிப்பீங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியல லூமா. இல்ல நான் இன்னும் ஷேர் பண்ணல. நான் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் பண்ண போறேன். ஓகே, எல்லாருக்கும் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கு. வந்து நான் இன்னைக்கு படிச்ச வரைக்கும் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு டாபிக்ஸ் வந்து 5 டாபிக்ஸ் ஒரு 6 டாபிக்ஸ் நாங்க சொல்லியிருந்தோம் டே ஃபர்ஸ்ட்ல. அந்த ஃபர்ஸ்ட் 5 டாபிக்ஸ்ல வந்து நானு, ஓவியா அண்ட் வரலட்சுமி மேம் 3 பேரும் வந்து பாதி பாதியா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ஃப்ரம் மை சைட் கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், அப்புறம் கமெண்ட்ஸ், இந்த மாதிரி போகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்க நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் ஏதாச்சும் நடுவில் ஏதாச்சும் மாத்தி சொன்னேன்னா இல்லை ஏதாவது மிஸ்டேக் சொன்னேன்னா நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க, ஓவியா வந்து சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. ஓகே, சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே வந்து லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட்ல. ஹலோ ஒரு மாதிரி நான் சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் டேக் நோட்ஸ். இன்னைக்கு ஆக்சுவலா ஸ்கிரீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருந்தோம். ஆனா வந்து பேசிக்ஸ் கோர்ஸ் அப்படின்றதுனால ஸ்கிரீன் இம்ப்ளிமெண்டேஷன் இன்னைக்கு வேணா. ஃப்ரம் டுமாரோ தேர் வில் பி ஸ்கிரீன் இம்ப்ளிமெண்டேஷன், எப்படி ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளையில இருந்து கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இஃப் நீங்களும் வந்து இப்பவே நான் அடிச்சு பார்க்கணும் அப்படின்றதுனாலும் டைப் இன் யுவர் விஷுவல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப லூமா கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, ஸோ வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறதா இருந்தால் நோ ப்ராப்ளம். ஏன்னா இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை. ஸோ வந்து நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறோம். நாளையிலேருந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பைத்தான் கீவேர்ட்ஸ். இதுல வந்து நிறைய பேருக்கு பிகினர்ஸ், நிறைய பேர் இன்டர்மீடியேட்டர்ஸ். அதனால வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கீவேர்ட்ஸ்னா என்னன்ட்டு. நம்ம யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும், லூப்ஸ் கண்டிஷனா இருக்கட்டும், அதுல இருக்க வைல், ஃபார், இஃப், எல்ஸ், எலிஃப், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து வேரியபிள் நேமா யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, அதெல்லாம் ஆல்ரெடி இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இட்ஸ் அ கீவேர்ட், இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அது பண்ணா இதுதான் கால் ஆகும், அது பண்ணா இப்படிதான் ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் ஆகும்ட்டு ஆல்ரெடி உள்ள வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அதை தவிர்த்து வேற எந்த விஷயத்துக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 10 நான் போடலாம். பட் வந்து for is equal to 10 நான் போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என் நேம் எடுத்துக்கிறோம், லூமா is equal to 10 அப்படின்ட்டு நான் போடலாம். பட் வந்து ஃபார் யூஸ் பண்ணி நான் போட முடியாது. ஏன்னா ஃபார்ன்றது கீவேர்ட், என் நேம் நான் வேரியபிள் நேமா சூஸ் பண்ணலாம். பட் ஃபார்ன்றது கீவேர்டுன்றதால அதை நான் வேரியபிள் நேமா சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் பைத்தான் கீவேர்ட்ஸ் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் செகண்ட் திங் என்னன்னா, பைத்தான்ல மட்டும், அதாவது பைத்தான் 3.7ல 33 கீவேர்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த கீவேர்ட்ஸோட லிஸ்ட் தான் இது. இந்த பிடிஎஃப் வந்து நாங்க முடிஞ்சதும் நானே உங்களுக்கு அனுப்புறேன். இதுல பேசிக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபார், வைல, எலிஃப், இஃப்,
இந்த மாதிரி நம்ம ரொம்ப மோஸ்ட் காமனா யூஸ் பண்ற நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும். இதுல எல்லாமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட் காமனா பாத்தீங்கன்னா ஃபார், இஃப், எலிஃப், அப்புறம் அந்த ட்ரை யூஸ் பண்ணுவோம், டெஃப் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஃபால்ஸ் ட்ரூ இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சில பல கீவேர்ட்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம ஆல்வேஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி காமனா யூஸ் பண்ற விஷயம் கீவேர்ட்ஸ். ஸோ வந்து இவ்வளவுதான் கீவேர்ட்ஸ் பத்தி. ஸோ வந்து பைத்தான் ஐடென்டிஃபயர்ஸ். பைத்தான் ஐடென்டிஃபயர்ஸ் பாத்தீங்கன்னா லோவர் கேஸ், அப்பர் கேஸ் இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் பைத்தான் ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கொடுக்குற நேம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா A to Z அது ஸ்மால்ல இருந்தா அது லோவர் கேஸ் ஐடென்டிஃபயர்ஸ். இதுவே வந்து அப்பர் கேஸ்ல பாத்தீங்கன்னா A to Z அதாவது கேப்ஸ்ல இருக்கு. அந்த A to Z பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ் ஐடென்டிஃபயர்ஸ். இதுல டிஜிட்ஸும் இருக்கும். டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா 0 to 9. ஐடென்டிஃபயர்ஸ்ல என்னன்னா நம்ம வந்து ஐடென்டிஃபயர்ஸை எப்போதுமே வந்து ஒன்ல ஸ்டாப் பண்ண முடியாது. இங்க எல்லாருக்கும் தெரியுதா, ஒன் வேரியபிள் இஸ் இன்வாலிட் பட் வேரியபிள் ஒன் இஸ் வேலிட். நம்ம டிஜிட்ல வந்து எப்போதும் ஐடென்டிஃபயர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஐடென்டிஃபயர்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நார்மலா ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்றோம், இல்ல இத நம்ம மேல வந்து ஒரு இன்டிமேட் கொடுத்துட்டு அடுத்த லைன்ல வந்து அதை கால் பண்ணோம்னா நம்ம ஐடென்டிஃபயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப மை கிளாஸ் இல்ல வேரியபிள் நேம் 1 அப்படின்ட்டு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா அடுத்தது நான் கால் பண்ணும்போது அந்த நேமை வந்து நான் நெக்ஸ்ட் லைன்ல யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐடென்டிஃபயர்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண ஒரு வேரியபிள்ஸை வந்து திரும்ப கால் பண்றதுக்கும் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல அப்பர் கேஸ், லோவர் கேஸ், டிஜிட்ஸ் இப்படி இருக்கும். இதுல என்னன்னா டிஜிட்ஸ் தொடங்கி வேரியபிள் வரக்கூடாது, அதாவது டிஜிட்ஸ் தொடங்கி அப்பர் கேஸ், லோவர் கேஸ் வரக்கூடாது. பட் வந்து அப்பர் கேஸ், லோவர் கேஸ் வேரியபிள் ஒன் வந்து வேலிட் பட் ஒன் வேரியபிள் இஸ் நாட் வேலிட் அந்த மாதிரி இருக்கும். இங்க அண்டர்ஸ்கோர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சில பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேரியபிள் ஸ்பேஸ் 1 எங்க ஸ்கிரீன்ல தெரியும், VAR ஸ்பேஸ் 1 அண்டர்ஸ்கோர் போட்டு 1 போட்டிருக்காங்க. ஸோ வந்து அந்த அண்டர்ஸ்கோர் வந்து இங்க வந்து வேலிட் பிகாஸ் வந்து ஐடென்டிஃபயர்ஸ்ல நம்ம அது போட்டா அதுவும் வந்து அது கணக்கு எடுக்கும். ஸோ ஐடென்டிஃபயர்ஸ்ல நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம்னா லோவர் கேஸ் A to Z, அப்பர் கேஸ் கேப்ஸ் A to Z ஆர் டிஜிட்ல 0 to 9 ஆர் எனி அண்டர்ஸ்கோர் ஆர் அண்ட் அண்டர்ஸ்கோர். ஓகே, இதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ வந்து கீவேர்ட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபயர்ஸா வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி தான் கீவேர்ட்ஸா வேரியபிள் நேமா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து கீவேர்ட்ஸ்ன்றது நமக்கு கொடுத்துட்டாங்க, அது இதுதான் பண்ணும். அந்த ஃபாரின் நம்ம போட்டாலே அது சம்வாட் கலர்ல சேஞ்ச் ஆயிடும். கீவேர்ட்ஸ் எல்லாமே ஒரு கலர்ல சேஞ்ச் ஆயிடும். ஸோ அப்படி சேஞ்ச் அந்த கீவேர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ரிசர்வ்டா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. வேரியபிள் நேம்ஸ், ஐடென்டிஃபயர்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம கீவேர்ட்ஸை யூஸ் பண்ண முடியாது. தென் வந்து அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இதை நாளைக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஜஸ்ட் வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது பைத்தான் ஸ்டேட்மெண்ட். பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறேன். நம்ம வந்து I is equal to 1, A is equal to 10, B is equal to 16 இந்த மாதிரி எல்லாம் வேல்யூஸ் போடுவோம்ல. ஸோ வந்து ஒரு வேல்யூவா அசைன் பண்றது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பைத்தானோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபார் ஸ்டேட்மெண்ட், while ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி எக்ஸெட்ரா ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து சின்டாக்ஸ் இருக்கு. அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டைரக்டா நம்ம வந்து ஒரு வேல்யூவை அசைன் பண்றோம். ஸோ அது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் வந்து பைத்தானோட ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அப்புறம் மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட். மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஒரே லைன்ல வந்து நம்ம வந்து இந்த கண்டினியூஷன் கேரக்டர் அப்படின்னு சொல்ற இந்த ஸ்லாஷ் இருக்குல்ல, இந்த ஸ்லாஷ் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரே லைன்ல நிறைய வேல்யூஸ் வந்து அசைன் பண்ண முடியும். A equal to 1 plus 2 plus 3 plus இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா இதே வேல்யூவை நம்ம 4 plus 5 plus 6 ஏக்கு இந்த வேல்யூ கொடுக்கலாம், ஏக்கு வந்து 7 plus 8 plus 9 இந்த மாதிரி ஒரே ஒரு வேரியபிள் நேமுக்கு நம்ம மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் மூலமா இந்த கண்டினியூல் கேரக்டர் அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். 1 plus 2 plus 3நாலும் ஏவோட வேல்யூ தான், 4 plus 5 plus 6நாலும் ஏவோட வேல்யூ தான். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதுதான் மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட். தென் வந்து நம்ம parenthesis யூஸ் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் கர்வ் பிரேசஸ் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ராக்கெட்ஸ், ஸ்கொயர் பிரேசஸ் சொல்லுவாங்க, அண்ட் வந்து அந்த செட் பிரேசஸ் சொல்லுவாங்க. ஸோ இது மூணு பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம்.
ஸோ கர்வ் பிரேசஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஓவராலா வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒன்னா வந்து பிளஸ் பண்ணிருக்காங்க. 1 + 2 + 3 + அப்படியே அப் டு 9 வரைக்கும் டிஜிட்ஸ் வந்து பிளஸ் பண்ணிருக்காங்க. தென் இது வந்து ஓப்பன் பிரேசஸ்ல பண்ணிருக்காங்க. இதுவே வந்து ஸ்கொயர் பிரேசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு வேர்ட்ஸை வந்து அதாவது கேரக்டர்ஸை வந்து இது ஸ்டெப் பண்ண ஸ்கொயர் பிரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கலர் இஸ் ஈக்குவல் டு ரெட் கமா ப்ளூ கமா கிரீன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ தென் அடுத்தது ஒரே லைன்ல வந்து ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம பிரிக்கலாம். அதாவது என்னன்னா நெக்ஸ்ட் லைன் அப்படின்ட்டு என் ப்ரோக்ராமை பெருசா கொண்டு போகாம a is equal to 1 is 2 அந்த செமிகாலன் சிம்பிள் இருக்குல்ல அந்த செமிகாலன் சிம்பிள்ஸை நம்ம வச்சுட்டு நம்ம ஒரே லைன்ல வந்து நம்மளால வேரியபிள்ஸை வந்து பிரிக்க முடியும், ஸ்டேட்மெண்ட்ஸ் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை பிரிக்க முடியும். ஸோ இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ செமிகாலன் யூஸ் பண்ணா நம்ம ஒரே லைன்ல மல்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ஐ திங்க் ஒரே வேல்யூக்கு வந்து நம்ம வேற வேற ஒரே வேரியபிள் நேம்க்கு வேற வேற வேல்யூ கொடுக்கறதுக்கு இந்த கண்டினியூயல் கேரக்டர் யூஸ் பண்ணலாம். தென் வந்து பைத்தான்ல வந்து இண்டென்டேஷன் ப்ராப்ளம். ஓவியா ஓவியா ஒரு 2 minutes உங்களால கண்டினியூ பண்ண முடியுமா? எனக்கு கொஞ்சம் கூப்பிடுறாங்க, கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். 2 minutes கண்டினியூ பண்ண முடியுமா? Okay. No problem. Can you zoom and ஒரு பல லைக் நார்மலா வச்சுட்டு போனீங்கன்னா நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் அப்படியே வச்சுட்டு போறேன். ஒரு 2 to 3 minutes நான் வந்துடுறேன். நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறீங்க. ஓகே. ஸோ பைத்தான் இன்டென்டேஷன். பைத்தானுக்கு போறதுக்கு முன்னால இன்டென்டேஷன் அப்படின்றதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம், ஆனா தப்பு இல்லாம யூஸ் பண்ணணும். அண்ட் கோலன். ஸோ மேஜர் இம்பார்ட்டன்ட் த்ரீ திங்ஸ் இன் பைத்தான் பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன், கோலன், ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்றதுல தான் இருக்கு. ஸோ இதுலதான் மோஸ்டா வந்து வரும். அப்படி அதுவுமே இல்லாம எரர்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்மெண்டேஷன் ஃபால்ட்டா இருக்கும். ஸோ இன்டென்டேஷன் கரெக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா there's நோ ப்ராப்ளம். இன்டென்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ், அதாவது யூ கேன் see இப்போ வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,11 இருக்கு. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஐன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 5 பிரேக். ஸோ இதுல வந்து இந்த ப்ரோக்ராம்ல யூ கேன் see that இஃப் ஐ பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஈக்குவல் டு பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஏன் ஸ்பேஸ் கொடுக்கணும் பைத்தான்ல? சீல எல்லாம் நம்ம கொடுத்ததே இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. அதாவது பைத்தான் வந்து அதுதான் ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் இன் பைத்தான். நெக்ஸ்ட் வந்து இன்டென்டேஷன். இந்த மாதிரி ஸ்பேஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ். நம்ம கமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும்? C or C++. ஓகே ஓவியா, yeah, you can continue from Python comments. Okay, thank you ஓவியா. ஸோ வந்து பைத்தான் கமெண்ட்ஸ்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரோக்ராமிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ போறோம், இல்ல வந்து நமக்கு ஏதாவது டிரைவ் இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஆஷ் போட்டு நம்ம டைரக்டா வந்து அந்த ஆன்லைன் எடிட்டர் எல்லாம் போகும்போது ஆஷ் போட்டு யூ கேன் ரைட் யுவர் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. அது என்னன்னா கமெண்ட்ஸ் லைன் சொல்லுவாங்க. ஆஷ் இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணி நம்ம எழுதுற வார்த்தை அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத கமெண்ட் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார் லூப் எடுத்துக்கோங்க, இல்ல பிரிண்ட் எடுத்துக்கோங்களேன். இங்கேயே இருக்கு பிரிண்ட் ஹலோ. அந்த பிரிண்ட்ன்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க? கமெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, பிரிண்ட் அவுட் ஹலோ. அதாவது வந்து ஹலோன்றத பிரிண்ட் பண்ண போகுது, அது பிரிண்ட் பண்ணிடும். நம்ம கமெண்ட் லைன் போடணும்னு அவசியம் இல்லை. பட் இன் கேஸ் ஆஃப் நம்ம ஸ்டடி பண்ணும் போது இல்ல நம்ம அது எதுக்கு இப்போ போட்டிருக்கோன்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நம்ம ஆஷ் அந்த சிம்பிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆஷ் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கமெண்ட் லைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுல போட்டிருக்க எதுவுமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாது, அதாவது அவுட்புட்க்கு எதுவுமே அது எந்த ஒரு அவுட்புட்டும் கொடுக்காது. பட் அது போட்டிருக்கிறது நம்ம அதை கமெண்ட் பண்றது. ஓகே, நம்ம பிரிண்ட் போட்டிருக்கோம்னா அது இதுக்குதான் போட்டிருக்கோம், ஃபார் போட்டிருக்கோம்னா அங்க வந்து இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணிருக்காங்க, இது வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸா வந்து ஒர்க் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயத்த கமெண்ட் பண்றதுக்கு ஆஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவுதான் எனக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ்
இண்டென்டேஷன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சா ஓவியா? ஐயா, அதாவது இண்டென்டேஷன் இஸ் நத்திங் பட் ஸ்பேஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். அதுக்கு தான் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே ஓகே. ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு வரலட்சுமி மேம் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ஓவர் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பைத்தான் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்னா என்னன்னு சொன்னா, கீவேர்ட்ஸ் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ். அது வந்து நம்ம வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. வேரியபிள் நேமாவோ ஐடென்டிஃபையர்ஸாவோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ரிசர்வ்டா இருக்கிறதால நம்ம அந்த வேர்ட்ஸை வந்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு மட்டும், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம மோஸ்ட் காமனா வந்து இஃப், எலிஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் கீவேர்ட்ஸ்னா என்னன்னு தெரியணும்னா நம்ம அதெல்லாம் வச்சுக்கோ. ஓகே, ஃபார் இட்ஸ் அ கீவேர்ட், இஃப் இஸ் அ கீவேர்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ்ன்றது நம்ம வந்து ஒரு வேல்யூஸை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஐடென்டிஃபையர் வச்சுக்கிறது. அது என்னன்னு சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீவேர்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபையர்ஸா ஆக்க முடியாத நமக்கு தெரியும். தென் வந்து வேரியபிள் ஒன் வேரியபிள் இட்ஸ் நாட் வேலிட், பட் வேரியபிள் ஒன் இட்ஸ் வேலிட். நம்ம ஐடென்டிஃபை பண்றது தான் ஐடென்டிஃபையர்ஸ். தென் பைத்தான் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நிறைய இருக்கு. a is equal to 1ன்றது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இஃப், ஃபார், வைல் இந்த மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ்லாம் வர கிளாஸ்ல படிப்போம், பேசிக் கிளாஸ்லயே. ஸோ அதுல உங்களுக்கு தெரியும் அது என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்ட்டு. ஸோ பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுல a is equal to 1ன்றது ரொம்ப காமனான ஒன், அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரே லைன்ல வந்து நம்ம எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத யூஸ் பண்றது தான் மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு வந்து கண்டினியூ கேரக்டர், அப்புறம் ஓப்பன் பேரந்தசிஸ், ஸ்கொயர் பேரந்தசிஸ், அப்புறம் வந்து செட் பிரேசஸ், இந்த மாதிரி 3 விஷயத்த வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பைத்தான் இண்டென்டேஷன். அந்த ஸ்பேஸ் ப்ராப்ளம், ஒயிட் ஸ்பேஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து பைத்தான் இண்டென்டேஷன்ல வரும். தென் கமெண்ட்ஸ்ன்றது ஒண்ணுமே இல்லை. நம்ம பைத்தான்ஸ்ல நம்ம என்னென்ன கண்டிஷன் போடுறோமோ அது என்ன பண்ண போகுதுன்றது நம்ம ஒரு இன்டிமெண்ட் மாதிரி ஆஷ் போட்டு அதை பத்தி சொல்லுவோம். ஆஷ் போட்டு சொல்லும்போது இப்ப நம்ம நோட்ஸை எடுத்தோம்னா சைட்ல வந்து ஓகே நான் இதை இதுக்குதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கமெண்ட் லைன் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆஷ் சிம்பல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவுதான் ஷேர் ஓவர். வரலட்சுமி இருக்கீங்களா? Yeah, I'm available. Okay, you can continue, ma'am. Okay. Yeah, guys, good afternoon. So Luma and Ovia எடுத்தது I think clear to all. So உங்களுக்கு இப்ப இதுல ஏதாச்சும் doubts இருந்ததுன்னா please you can ask in chat box or else unmute yourself and talk, so that I'll move on to the next topic, Python variables and data types. That's my topic. So if you don't have any doubts, you can post in chat box. I will move on. If you have doubts, please ask in chat. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க chat boxல போஸ்ட் பண்ணுங்க. முன்னாடி லூமா எடுத்தது, ஓவியா எடுத்ததுல ஓகே நோ டவுட்ஸ்னா வில் மூவ் ஃபார்வர்ட். ப்ளீஸ் போஸ்ட் இன் chat. இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்கணும்னாலும் நீங்க கேளுங்க, இல்லனா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நோ டவுட்ஸ். யா சூப்பர். ஓகே, யூ கேன் கண்டினியூ. ஏன்னா 3 o'clock வரைக்கும் தான் செஷன் இருக்கு. சோ அதனால யா 1 second. Okay, so these are all the basics we discussed already about Python, right? Just a recall, I'll explain just for 2 minutes. Okay, so இதெல்லாம் நம்ம அன்னைக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா? ஸோ பைத்தான், வை பைத்தான், வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் அண்ட் பேசிக்ஸ் அண்ட் ஹவு டு டவுன்லோட், ஹவு டு இன்ஸ்டால். ஸோ தீஸ் அண்ட் ஆல் வி டிஸ்கஸ்ட், ரைட்? ஸோ பைத்தான் இஸ் டிஸ்கவர்ட், ஃபவுண்டட் அவுட் பை கைடோ வேன் ரோஸ்டம் இந்த இயர் 1890s. ஓகே, ஸோ எதுக்கு அவர் அந்த நேம் வச்சார் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபேமஸ் டிவி ஷோ, காமெடி ஷோ இருக்கும். ஸோ மான்டி பைத்தான். ஸோ அதனால தான் அவர் அந்த நேம் வச்சாரு. ஸோ அவரை பத்தி கொஞ்சம் கதையெல்லாம் பார்த்தோம். அதே அதோட ஃபீச்சர்ஸ், பைத்தானோட ஃபீச்சர்ஸ். இது வந்து ஓப்பன் சோர்ஸ், லைக் நாட் லைக் C++லாம் இருக்காது. ஸோ வி கேன் கோட் ஈஸிலி. ஸோ லெஸ் நம்பர் ஆஃப் கோட்ஸ் தான் இங்க இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் எழுதணும்னா நமக்கு வந்து நிறைய லைன்ஸ் எடுக்காது. ஸோ ஷார்ட்டர் லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் இருக்கும். ஸோ ஈஸியா இருக்கும். அதுதான் வந்து ஃபீச்சர்ஸ்ல பார்த்துருந்தோம். அண்ட் தென் இட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். எதுக்கு அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா, ஸோ நம்ம தனித்தனியா இதுக்கு எதுவுமே நம்ம லைக் ஒரு தனியா ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஸோ லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் நடந்துட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லைக் C++ல எடுத்தீங்கன்னா சின்டாக்ஸ் இருக்கணும். ஸோ இப்படிதான் நீங்க ரன் பண்ணணும். இந்த சின்டாக்ஸ்ல யூஸ் பண்ணாதான் வில் கெட் அவுட்புட். பட் வந்து பைத்தான்ல அப்படி கிடையாது. ஸோ இட் இஸ் an ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். அண்ட் தென் வெர்ஷன் 2 அண்ட் வெர்ஷன் 3னா என்ன, ஸோ இதுக்கு அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ யாராவது நியூவா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் டைம் இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ டுடே அவர் டாபிக் இஸ் பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். யா, Python variables and data types. Okay, variables அப்படின்னா என்ன? Can anybody say what do you mean by variables?
What do you mean by variables or data types? You might have heard these terms before in C, C++, Java. Variables, data types இது வந்து புது terms ஒன்றும் இல்ல. As usual நம்ம கேள்விப்பட்டிருக்க terms தான், right? So variables அப்படின்றது என்னன்னா லைக் நம்ம ஒரு நேம் கொடுக்கணும், லைக் ஒரு இன்டீஜர், ஃப்ளோட் அந்த மாதிரிலாம் நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா டைப்ஸ்ன்றது அதுல இருக்கிற ஸ்பெசிஃபிக்கா இப்போ வந்து எப்படி சொல்றது, இப்போ நமக்கு பைத்தான்ல பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வேரியபிள்ஸ்ன்றது ஒரு மெமரி லொகேஷன் மாதிரி. ஸோ அதுல வந்து என்னோட வேல்யூஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் என்னன்னா அது வந்து இட்ஸ் நாட் அ கான்ஸ்டன்ட், அந்த நேம்லயே இருக்கு. வேரியபிள்னா இட்ஸ் கோயிங் டு வேரி, ஓகேவா? இட்ஸ் நாட் அ ஃபிக்ஸட் ஆர் கான்ஸ்டன்ட் ஒன், ரைட்? ஸோ வேரியபிள் மீன்ஸ் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸோ நீங்க ஒரு டைம் நீங்க வந்து என்ன வேரியபிள் நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ அசைன் பண்ணா அதுக்கு யூஸ் பண்ற நேம் தான் வந்து வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க, ரைட்? ஸோ வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ இன்னைக்கு இது மட்டும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். So this is my agenda for today's session. So what is variable and data types of variable and rules for naming variables and arithmetic operations with integer and float variables and operations on string variables. Okay, so first variable la enna na sollidren and then adla data types varum. Okay, data types comes under the variables. Okay, அப்படினா என்ன types நமக்கு பைத்தான்ல இருக்கு நான் சொல்றேன். So அதுக்கு அப்புறம் குட்டி குட்டி programs like எப்படி ரன் பண்றது நான் காட்றேன். டைம் ஆயிட்டு இருக்கு 2:30. yeah. So what is variable? So variable or entities of a program that hold a value. So ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறோம், ஒரு இன்புட் நம்ம வந்து ப்ரோக்ராம்ல டைப் பண்றோம் அப்படின்னா ஒரு நேமிங் கொடுப்போம். So for example, I assigned as x equal to 100. சரியா? So this is a small example உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக. So x என்றது ஒரு வேரியபிள். So this is named as variable. and the x என்ற வேல்யூ என்ன பண்ண, x என்ற வேரியபிள் என்ன பண்ணுனா it holds the value 100. So அதுக்கு எப்படி எழுதுவோம்னா x equal to 100. okay. So x is a variable which holds the value 100. அதுதான் அதுக்கு மீனிங். சோ நீங்க வந்து x ன்றது தான் வேரியபிள். சோ நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஒரு இதுக்கு அசைன் பண்றோம்னா அதுதான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம், சரியா? சோ மெமரி லொகேஷன் மாதிரி. இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா சோ அந்த xல வந்து நான் 100 ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். சோ x acts as a variable and 100 is a value. சரி, இது முதல்ல நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. A Python variable is a reserved memory location to store values. ஒரு வேல்யூஸ் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா so that I use variables. okay, so variable in a Python program gives data to the computer for processing. So நான் கோடிங் எழுதி வச்சா எனக்கு என்ன பண்றோம், சோ ஒரு ரெண்டு வேல்யூ எடுக்கிறேன். so a equal to 10, b equal to 20 போடுறேன்னா so that a and b acts as a variable here and 10 and 20 acts as a value, right? so if I want to add a and b na என்ன பண்ணலாம், next commandல add a plus b அப்படினு கொடுப்பேன், புரியுதா? சோ அந்த நேமிங் நான் ஒரு வேல்யூஸ் வந்து ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த என்ன நேம் நீங்க கொடுக்குறீங்களோ அதுதான் வேரியபிள். ஓகே, சோ x is a variable here that holds the value 100. so எப்படி எழுதுவோம்னா x equal to 100. ஓகே, சோ இதுதான் வேரியபிள்கான ஒரு டெஃபினிஷன், உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். and then next step is creating a variable. சோ வேரியபிள்ன்றது இதுவும் சொல்லியாச்சு. சோ நம்ம எப்படி வந்து நம்ம கொண்டு வரலாம், எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு, சரியா? சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ x equal to 10, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, a equal to 10, b equal to 20, சேம் அதே தான். சோ 10ன்றது ஒரு இன்டிஜர், ரைட்? இன்டிஜர்ன்றது ஒரு நம்பர். so x equal to 10, this is our integer. and second என்ன இருக்கு, y equal to hello world ன்னு கொடுத்திருக்காங்க. so இந்த மாதிரி நம்ம கோட்ஸ் we can use either double quotes or single quotes in Python. so அந்த double quotesல என்ன கொடுக்கிறோம் அப்படின்னா string, ஓகேவா? so string it may be hello world இல்லனா உங்க நேமோ இல்ல I am learning Python. so it's up to you. so this is a string variable ன்னு சொல்வாங்க. இதுக்கு நேம் என்னன்னா string in the sense like a characters, like வந்து a b இது ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்றது. ஒரு இட் மே பி ஒரு சென்டென்ஸா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். நீங்க டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்குறீங்கன்னா தட் கம்ஸ் அண்டர் ஸ்ட்ரிங், ஓகேவா? இட் மே பி கேரக்டரா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒன்று இருக்கலாம், பட் வந்து ஸ்ட்ரிங்னும் போது லைக் ஆல்பபெட்ஸ் ஏபிசி இந்த மாதிரி சென்டென்ஸா கொடுக்குறோம் அப்படின்னா. சோ இன்டீஜர் போது நம்பர்ஸ். ஓகே, சோ இப்போ வந்து டிஸ்பிளேயிங் வேரியபிள்ஸ் வேல்யூ. இப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் பிரிண்ட் ஆஃப் ஒய் நான் கொடுத்தேன் அப்படின்னா சோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுக்கும்போது இட் வில் டிஸ்பிளே தி அவுட்புட் as 10. ஓகேவா? இப்போ வந்து y equal to hello world கொடுத்திருக்கேன். அப்ப நான் print of y இந்த இது கொடுக்கும்போது எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் பாத்தீங்கன்னா வெறும் hello world மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து சும்மா சின்னது பேசிக்ஸ் தான், ஓகேவா? சோ இது வேரியபிள்னா என்னன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஓகே, இப்படிதான் நம்ம வந்து வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். சோ x equal to 10 and y equal to hello world. இதுக்கு வந்து டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த இன்டிஜர், ஸ்ட்ரிங் எல்லாம் நான் நெக்ஸ்ட் சொல்றேன் அது. சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வேரியபிள். வேரியபிள்ன்றது ஒரு லொகேஷன்ல நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுது. லைக் எக்ஸ்ல வந்து நம்ம 10 ஸ்டோர் பண்றோம், yல வந்து hello worldன்றது ஸ்டோர் பண்றோம், சரியா? சோ இதுதான் வேரியபிள். அண்ட் யா, சோ இது சின்ன கோடிங் மாதிரி இருக்கும். ஐ வில் கம் பேக் டு திஸ் நெக்ஸ்ட். ஓகே, சோ டேட்டா டைப்ஸ் ஆஃப் வேரியபிள். சோ டேட்டா டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் என்னும்போது சோ என்னென்ன டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், என்னென்ன இருக்கு அப்படின்றது தான் இங்க நான் போட்டிருக்கேன் லிஸ்ட். சோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் ஜஸ்ட் ஓவர்வியூ மாதிரி சொல்லியிருந்தேன். இங்க வந்து நம்ம டீடைலா பார்ப்போம், சரிங்களா? So data types of variable. So these are all the data types which we are using in this Python. Okay, so first one is the numeric data type, and second one is a string, and third is list, and fourth is tuple, and fifth is dictionary,
sixth one is set and seventh one is boolean. So நம்ம எந்த ஒரு கோடிங் எழுதினாலுமே we cannot write without using these data types. These data types இதுதான் வந்து நமக்கு plays a major role in writing our coding. Okay va, so இந்த data types use பண்ணாம நம்ம program எழுத முடியாது. So if you want to add a 2 digits அப்படினா, so a and b ன்ற variable நீ values assign பண்ணிருக்க. So if you want to add that a and b na, so that comes under numeric data type. So integer எல்லாம் அதுல வந்துரும். So string என்றது if you want to print hello world இல்ல ஏதோ ஒரு string நீ வந்து print பண்ணனும்னு நினைக்கிறேனா, so அதெல்லாம் stringல வரும். So list அதே மாதிரி ஒவ்வொண்ணுத்துக்கும் தனித்தனியா differentiation இருக்கு. நான் என்னன்னு இப்ப சொல்லிட்டே வரேன். Okay, so first we'll move on to this numeric data type. So just note பண்றதா நோட் பண்ணிக்கோ, இல்ல screenshot எடுக்கிறதா எடுத்துக்கோங்க. So these are all the basic data types which are used in the Python. Okay, first I'll move on to this numeric data type. So numeric data type, so நமக்கு தெரியும் numeric அப்படின்றது we have அதாவது digits ல represent பண்றது இல்லையா. So digits என்னும்போது it is not only numbers மட்டும் நம்ம சொல்ல முடியாது. So we have integer என்றது like without a decimal points like 10 20 50 அந்த மாதிரி ரவுண்டா இருக்கிற வேல்யூ தான் integer சொல்லுவோம். So floating point என்னும்போது decimal point like 3.14 2.68 1 point something. So அந்த மாதிரி வரது எல்லாமே நம்ம floating point சொல்லுவோம். Like floating point என்றதுக்கும் இன்டிஜர்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இன்டிஜர் என்றது as usual round off பண்ண வேல்யூஸ் லைக் அதுல வந்து பாயிண்ட்ஸ் எதுவுமே வச்சிருக்க மாட்டோம் without any decimal points. சோ floating point வந்து பாயிண்ட் வச்சு நம்ம எழுதிருப்போம் இல்லையா, அதுதான். சோ காம்ப்ளெக்ஸ் என்னும்போது இங்க எழுதிருக்கேன் பாருங்க, எல்லாமே இங்க போட்டிருக்க எக்ஸாம்பிள். சோ காம்ப்ளெக்ஸ் என்னும்போது ரியல் வேல்யூ பிளஸ் இமேஜினரி வேல்யூ. சோ you might have learned in mathematics if you are engineering student நீ மேத்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்ப. சோ 2 plus ij 2 plus j 1 plus j நிறைய படிச்சிருப்போம் சரியா. சோ அதெல்லாம் என்னன்னா ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட். சோ அந்த மாதிரி calculations we use complex data type சரியா. சோ numeric னு எடுக்கும்போது we have these three types. First one is integer. க்கு இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் 100. and for floating point like this 3.14 இந்த மாதிரி பாயிண்ட்ல வருது டெசிமல்ல வருது. இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்குது floating digit சொல்வாங்க. லைக் ரவுண்டா இருக்காது வேல்யூஸ், அது வந்து போயிட்டே இருக்கும். சோ பாயிண்ட் வச்சு டெசிமல் பாயிண்ட் வச்சு எழுதுறது எல்லாமே floating point நம்பர்னு சொல்லுவோம். and then j, so மேத்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து i ன்னு போட்டுருப்போம் 1 plus 2i ன்னு. பட் பைத்தான்ல j தான் யூஸ் பண்ணுவாங்க. ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட் வரும் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். and then if ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காங்க 654 into 6734. சோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, சோ இப்ப டைப்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. சோ டைப்ன்றது என்னன்னா, சோ என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்றோம். இல்ல நான் இப்ப வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன் x = 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப டைப் ஆஃப் x ன்னு கொடுக்க நான் உங்களுக்கு பெட்டர் ரன் பண்ணி காமிச்சா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. பைத்தன் எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா உங்க சிஸ்டம்ல? guys, have you all installed Python in a system or laptop? so I am using Jupyter platform here. okay va. so இப்போ வந்து நம்ம டைரக்டா பைத்தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன்ல ஐடிஎல்இ மோட் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் மோட், அந்த மாதிரி 3 டைப் சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ நான் வந்து இப்ப ஜூபிட்டர் நோட்புக் இங்க யூஸ் பண்றேன். சோ ஜூபிட்டர் நோட்புக் எதுக்கு நான் யூஸ் பண்றேன்னா, இது வந்து பிரசன்டேஷனுக்குலாம் நீட்டா இருக்கும். சோ பைத்தான் வந்து ஆஸ் யூஷுவல் நான் இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறது காட்டுறேன். சோ நீங்க இதுலயும் ரன் பண்ணிக்கலாம். சோ இங்க தெரியுது இல்லையா உங்களுக்கு, பைத்தான்ல 3.8 வெர்ஷன் என்னோடதுல இருக்கு. சோ ஐடிஎல்இன்னு ஒரு இது இருக்கும். சோ அந்த ஐடிஎல்இ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே, ஒரு விண்டோ டிஸ்பிளே ஆகும். சோ அதுலயும் நீங்க டைப் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். சோ இங்க இருக்கு இல்லையா, சோ பைத்தான் 3.8.5 ஷெல்னு இருக்கும் சரியா. சோ நீங்க இதுலயும் வந்து நீங்க டிஸ்பிளே இதுலயும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் x = 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் என்னன்னா எனக்கு பிரிண்ட் ஆகணும். சோ பிரிண்ட் ஆஃப் x அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுது இல்லையா. சோ இங்கேயும் நான் டைப் பண்ணிக்கலாம், இங்கேயும் நான் பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். சோ ஜூபிட்டர்ன்றது இந்த விண்டோ. சோ இதுல ஏன் பண்றேன் அப்படின்னா, சோ இதுல வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் என்னோட டாக்குமெண்ட்ஸ். இப்ப நான் இதுல ரன் பண்றேன் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னா, சோ ஐ கேன் ஏபிள் டு ஷேர் இட் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. சோ அது அப்படியே ஒரு நம்ம நோட் புக்ல எப்படி வருமோ லைன் பை லைன் அந்த மாதிரி இங்க வந்து நடக்கும். ஆஸ் வெல் அஸ் ஸ்கிரீன் பிரசன்டேஷன் பண்றதுக்கும் நீட்டா இருக்கும். சோ அதனால நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இங்க வந்து ஏதாச்சும் இங்க ஃபோல்டர்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டும். சோ இதுல நீங்க ஏதாவது ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ சூஸ் லைக் டெஸ்க்டாப்னு சூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் தென் நீங்க நியூன்னு ஒன்னு இருக்கும் சரியா. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பைத்தான் 3ன்னு காட்டும். சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே நாங்க பைத்தானோட விண்டோ வந்து ஓபன் ஆகும் சரியா. சோ உங்ககிட்ட ஜூபிட்டர் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஆஸ் யூஷுவல் பைத்தான் ஷெல்லையே நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் சரியா. சோ இப்போ நான் இதே வேல்யூ இங்க போடுறேன் x = 100. ஓகே,
சோ நான் இப்ப என்டர் கொடுத்தேன்னா என்னோட ப்ரோக்ராம் ஒரு 10 லைன்ஸ் அடிக்கணும்னா நான் என்டர் கொடுத்து அடிச்சிட்டு வரலாம். சோ எனக்கு வந்து இந்த ஒண்ணு மட்டும் தான் எனக்கு ப்ரோக்ராம், ஐ மீன் இது மட்டும் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா சோ x = 100 டைப் பண்ணிட்டு ஷிஃப்ட் என்டர் கிளிக் பண்ணணும். நீங்க ஒரே டைம்ல ஷிஃப்ட் என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் லைன். சோ இப்போ நெக்ஸ்ட் லைன் போயிடுச்சா, இப்போ எனக்கு நான் நெக்ஸ்ட் என்ன டைப் பண்ணணும், சோ print of x ன்னு எனக்கு வேணும். நான் இப்போ எனக்கு x வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா சோ நான் print of x ன்னு கொடுப்பேன். சாரி, சோ print of x ன்னு கொடுக்கும்போது அதோட அவுட்புட் என்ன 100. so x ல எனக்கு x என்ற வேரியபிள்ல I stored value 100. so I just gave as a print of x. so it printed the value in x as 100. so x ல எனக்கு 100 கொடுத்திருக்கிறதுனால எனக்கு 100 அவுட்புட்ல வந்துருச்சு இல்லையா. so next இன்னொரு கமாண்ட் என்னன்னா type of x. so type of x இந்த கமாண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா it will just show the நம்ம எந்த இன்புட் கொடுக்கறோம்னா அது என்ன டேட்டா டைப்னு நமக்கு காட்டி கொடுக்கும். லைக் அது வந்து இன்டிஜரா இல்ல ஸ்ட்ரிங்கா இல்ல ஃப்ளோட்டா, நம்ம என்ன வேல்யூ கொடுக்கறோமோ it will just show the output. so இப்போ நான் type of x ன்னு கொடுத்திருக்கேன். xன்றது என்னோட வேல்யூ என்ன இருக்கு 100 இருக்கு. சோ அது என்ன டைப்னு இப்போ நான் கேட்டிருக்கேன் அந்த கமாண்ட். ஓகேவா. சோ இப்போ நான் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. so it shows as int in the sense it is integer. சோ நான் கொடுத்திருக்கிறது வந்து இன்டிஜர் வேல்யூ, அதனால எனக்கு என்னன்னு காமிச்சிருக்கு அவுட்புட் வந்து இன்டிஜர் காமிச்சிருக்கு. சோ கன்சிடர் நான் ஒரு float வேல்யூ கொடுக்குறேன்னு வெச்சுக்கோ. சோ float வேல்யூ கொடுத்திருக்கேன் x = 5.7878 னு கொடுத்திருக்கேன். சோ again I'll just type as type of x. sorry, yeah, it shows as float since it is a floating point number. இந்த மாதிரி காமிச்சுக்கும் அது சரியா. சோ நம்ம டைப் பண்ற கீவேர்ட் யூஸ் பண்ணோம்னா சோ it will show அது என்ன டேட்டா டைப், லைக் அது வந்து இன்டிஜரா ஃப்ளோட்டா இல்ல வந்து நான் இப்போ 2j கொடுத்தேன்னா அது காம்ப்ளெக்ஸ்னு காட்டும் சரியா. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் டைப் பண்றேன் அப்படின்னா அதுவும் காட்டும். சோ ஸ்ட்ரிங் டைப் பண்றச்சு நீங்க என்ன பண்ணணும்னா x = போட்டுட்டு ஒரு ஓபன் பிரேஸ் மேல டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. சோ பைதான் நான் டைப் பண்றேன் சரியா. சோ நெக்ஸ்ட் இஸ் shift enter and then type of x. okay, yeah, it shows as str னா string ஓட ஷார்ட் ஃபார்ம். இந்த மாதிரி நமக்கு காமிக்கும். சோ அந்த டைப் பண்ற கீவேர்டோட யூஸ் இதுதான், அதோட அட்வான்டேஜ் இல்ல யூஸ் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். சோ அந்த டைப் பண்ற கீவேர்ட் வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன டேட்டா டைப் நம்ம இன்புட்ல என்ன கொடுக்குறோமோ அது என்ன டைப்னு நமக்கு காமிச்சு கொடுக்கும் சரியா. இதுதான் ஒரு இது. சோ உங்களுக்கு இருக்குன்னா நீங்க ரன் பண்ணி பாத்துக்கலாம் லேட்டர். சோ அதே தான் இந்த விண்டோலயும் நடக்கும் உங்களுக்கு ஷெல்லையும். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா. சோ print of underன்னு இப்போ நான் இதுலயே வந்து type of x ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அகைன் அது வந்து இன்டிஜர்னு காட்டும். கிளாஸ் இன்ட்னு காட்டுது பாருங்க. இங்க காட்டும் போது எனக்கு என்னன்னு காட்டும்னா கிளாஸ்ன்ற நேம் போட்டு இன்டிஜர்னு காட்டும். பட் இந்த ஜூபிட்டர்ல டைரக்டா என்ன பண்ணோம்னா இன்டிஜர் அப்படியே வந்துரும். அவுட்னு காட்டுதுல இங்க ரெட் கலர்ல இருக்கு, தட் இஸ் ஆல் அவுட்புட். பையன் கொடுக்கறதெல்லாம் நம்ம கொடுக்குற இன்புட். இது வந்து ஜூபிட்டர் நோட்புக் ஓகேவா. சோ again I will go to the ppt. so இது புரிஞ்சிருச்சு இல்லையா. டைப் ஆஃப் இது வேரியபிள்ஸ் இதெல்லாம் தான் ஓகேவா. சோ யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்குன்னா ப்ளீஸ் அப்பயே கேட்டுருங்க. ஓகே, சோ கன்ஃபியூஷனோட நீங்க இருக்க வேண்டாம், கிளியர் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. சோ நியூமரிக் டேட்டா டைப்ல இது வரைக்கும் பார்த்தது இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ். சோ அதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி ரன் பண்ணணும் அங்க போய் பைத்தான் விண்டோலன்னு பார்த்தாச்சு இல்லையா. சோ next is string. so second data type வந்து string. நான் இப்ப சொன்னேன் இல்லையா. so string என்னும்போது லைக் சிங்கிள் கோட்ஸ் இல்ல டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு அது பிரிண்ட் ஆகும் சரியா. அதுதான் string. ஓகே, இது வந்து string data type சொல்லுவாங்க. இப்போ x என்ற வேரியபிள்ல I given like learning python அப்படின்னு போட்டிருக்கேன். சோ இப்போ நான் இதை பிரிண்ட்னு கொடுத்து அங்க ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து அது அப்படியே பிரிண்ட் ஆகும் learning python அப்படின்னு. ஆனா கோட்ஸ் எல்லாம் வராது, ஜஸ்ட் அந்த உள்ள அந்த கோட்ஸ்க்குள்ள நான் என்ன கொடுத்தாலுமே அது அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகும். இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சதுதான் சரியா, ரொம்ப வேண்டாம் இதுல எல்லாம். அண்ட் தென் டைப்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து அது str காட்டும். ஆக்சுவலி இட்ஸ் நாட் string, str காட்டி கொடுக்கும் சரியா. சோ இதுதான் string data type செகண்ட் டைப். அண்ட் யா தேர்ட் ஒன் இஸ் லிஸ்ட் சரியா. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன, கன்ஃபியூஷன் இல்ல யாருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a numeric data type. சோ அது பேசிக்கா இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்றோம். ஸ்ட்ரிங் இன் தி சென்ஸ் கேரக்டர்ஸ் ஓகேவா. சோ அதுல என்ன கோட்ஸ்க்குள்ள நம்ம என்ன கொடுத்தாலுமே நமக்கு பிரிண்ட்னு கொடுக்கறச்சு அது அப்படியே பிரிண்ட் ஆகி காட்டும். சோ தேர்ட் ஒன் இஸ் லிஸ்ட். சோ லிஸ்ட்ன்றது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் அண்ட் மியூட்டபிள். சோ லிஸ்ட்னும் போது எப்படின்னா நமக்கு வந்து லைக் இன்டிஜர் தனியா ஸ்ட்ரிங் தனியா கொடுக்க மாட்டோம், எல்லாத்தோட காம்போவும் இங்க கொடுப்போம் சரியா. லிஸ்ட்ன்றது அதுதான். சோ எக்ஸாம்பிள் இங்க நான் காமிச்சிருக்கேன். we can assign multiple values. சோ இங்க லிஸ்ட் நீங்க கொடுக்கறச்ச நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். சோ இது மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ லிஸ்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்கணும். நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்காம ஓபன் பிரேஸ் லைக் ஓபன் பிராக்கெட் இருக்குல்ல, ஓபன் பிராக்கெட்டோ இல்ல ஃபிளவர் பிராக்கெட்டோ கொடுத்தீங்கன்னா அது வேற டியூபிளுக்கு தான் அது வரும் சரியா. டியூபிள் இன்னொரு டேட்டா டைப் இருக்கு, அதுக்கு வந்து நம்ம ஃபிளவர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கும் இதுல. சோ லிஸ்ட்ன்னும் போது நீங்க வந்து எதுக்குள்ள கொடுக்கணும்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்கணும். சோ இந்த லிஸ்ட் டேட்டா டைப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா
சோ ஒரு ஒரு 10 அனிமல்ஸ் நேம் கொடுக்குறீங்க, இல்ல ஒரு 10 கண்ட்ரி நேம் கொடுக்குறீங்க, எனக்கு இதுல ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு கண்ட்ரி மட்டும் எனக்கு தனியா எடுத்து காட்டணும் அப்படின்னா நம்ம அதுக்கெல்லாம் லிஸ்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா டூப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும். இப்ப வந்து நாங்க வந்து ஒரு நேமே 2 வாட்டி ரிப்பீட் ஆகணும், இல்ல 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும், அந்த மாதிரி டைம்ல ஐ கேன் யூஸ் திஸ் லிஸ்ட் டேட்டா டைப். எல்லாமே எதுக்குள்ள கொடுப்போம்னா ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள கொடுப்போம். சரியா, நான் வேணா உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் ரன் பண்ணி காட்டுறேன். சோ எக்ஸ் ஈக்குவல் டு லைக் 1 2 3. சோ இந்த மாதிரி கொடுக்குறேன், இங்க ஒரு வேல்யூ கொடுக்குறேன். பட் கொடுக்கும்போது பாருங்க, இந்த மாதிரி வந்து நீங்க ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டும். நான் இப்ப கொடுத்துருக்கேன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 கொடுத்துருக்கேன். சோ அது என்ன காட்டும்னா சின்டாக்ஸ் எரர்னு காட்டும். ஆக்சுவலா எப்படி கொடுக்கணும்னா இதுக்கு பாத்துக்கோங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 14, 67, 9 கொடுத்துருக்கேன். புரியுதா? சோ இது வந்து 14 கமா எல்லாத்துக்குமே நீங்க கமா போட்டு அதை செப்பரேட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது ரன் ஆகும், இல்லைன்னா அது வந்து இட் வில் ஷோ எரர். சோ எக்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா 1, 2, 3, 4. ஓகேவா? சோ 1, 2, 3, 4 போட்டிருக்கேன். சோ ஷிஃப்ட் என்டர் கொடுத்துட்டேன். சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், பிரிண்ட்னு கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்தா அந்த வேல்யூஸ் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஓகே, சோ 1 2 3 4 அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு வித் ஸ்கொயர் பிராக்கெட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து டைப்னு காட்டுறேன், டைப் ஆஃப் எக்ஸ். சோ இது என்ன டேட்டா டைப்னு அது நமக்கு காட்டும். சோ திஸ் இஸ் லிஸ்ட் டேட்டா டைப், அதனால வந்து அங்க லிஸ்ட்னு காமிக்குது. ஓகேவா? சோ இதுல நெக்ஸ்ட் என்ன ஒண்ணு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, 1 செகண்ட் கைஸ். ஓகே, சோ லிஸ்ட் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, சோ எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி இருக்கு இந்த பிரஷ். சோ 1 2 3 4. ஓகேவா? சோ இந்த 4 1, 2, 3, 4 சாரி. சோ இதுதான் வந்து நம்ம 4 வேல்யூஸ் அசைன் பண்ணிருக்கோம். இந்த லிஸ்ட் நேம் வந்து எக்ஸ். ஓகேவா? சோ இது வந்து ஒரு வேரியபிள் தான். ஓகேவா? எக்ஸ் இஸ் a வேரியபிள். சோ இது உள்ள கொடுத்திருக்கிறது 1, 2, 3, 4ன்றது அதோட வேல்யூஸ். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, சோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வேல்யூ 0. சோ திஸ் இஸ் 0th இண்டெக்ஸ் அண்ட் திஸ் இஸ் 1 2 and 3. சரியா? இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு 0 1 2 3. எதுக்கு நான் இந்த இண்டெக்ஸ் உங்களுக்கு இவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா, சோ ப்ரோக்ராம்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்க பாருங்க, சோ இந்த லைன்ல பாத்தீங்கன்னா தெரியும் டைப் ஆஃப் எக்ஸ் அதெல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா? சோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த 14 67 9 இருக்கு. சோ 14ன்றது 0th இண்டெக்ஸ். சோ 0 1 2 3 அப்படியே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த இண்டெக்ஸ்ன்றது நேமிங். சோ இப்போ 14ன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0 அண்ட் செகண்ட் இண்டெக்ஸ் வந்து லைக் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சோ 0 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். சோ 14 இஸ் 0 and 67 வந்து 1 and 9 is 2. சோ இப்போ வந்து எனக்கு இந்த ஒரு வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகணும். இந்த லிஸ்ட்ல வந்து ஒரு 10 வேல்யூ கொடுத்திருக்கீங்க, எனக்கு அத பர்టిక్యులரா ஒரு வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகணும் போது எப்படி அதை பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவீங்கன்னா, பேஸ்ட் அப் வந்து வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ், அந்த இந்த குடுக்குறோம்ல இண்டெக்ஸ் வேல்யூ அதை வச்சு தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பிரிண்ட் எக்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுப்பீங்கன்னா, பிரிண்ட் ஆஃப் எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஓபன் பிராக்கெட் கொடுப்போம், எக்ஸ் ஆஃப் 0. சோ இது வந்து லிஸ்ட்ன்றதுனால ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். சோ எக்ஸ் ஆஃப் 0ன்னும் போது ஃபர்ஸ்ட் வேல்யூ, சோ 14 பிரிண்ட் ஆகும் அவுட்புட். சரி, அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் 2. சோ 2ன்றது என்ன, 0 1 2, தட் இஸ் 9. சோ அப்ப அவுட்புட் வந்து 9 வரும். சரியா? எல்லாத்தையும் ரன் பண்ணிட்டு இருந்தா டைம் ஆயிட்டு இருக்கு. we have only 15 more minutes, so I just want to complete before that time expired. okay, so இப்போ பாத்துக்கோங்க, இதுதான் வந்து சோ ஒரு லிஸ்ட்ன்றது இதுதான். சோ ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள கொடுக்கணும், கமா வச்சு நீங்க செப்பரேட் பண்ணிப்பீங்க. as well as இண்டெக்ஸ் இருக்கும். சோ 0 1 2. சோ எந்த ஒரு பர்టిక్యులர் வேல்யூ எனக்கு வேணும்னாலும் அந்த இண்டெக்ஸ் நேம் வச்சு நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து பேசிக்கா தான் இருக்கும். அண்ட் தென் இப்போ வந்து எனக்கு வேல்யூ மாத்தணும். இப்போ நான் 3 வேல்யூ கொடுத்துட்டேன், பட் எனக்கு ஒரு வேல்யூ மட்டும் நான் மாத்திக்கணும். சோ இப்போ இந்த 67க்கு பதிலா வேற ஒரு வேல்யூ மாத்தணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, I can just change. சோ பாருங்க, x of 2 equal to 67 திரும்ப கமாண்ட் கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த 3 லைன் அடிச்சிட்டு அது முடிஞ்சிருச்சு, பிரிண்ட் எல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு I want to change the value in this list. okay, so I want to change this value x of 2 as 67. x of 2ன்றது என்ன, this is 0. x of 0 is 14, x of 1 is 67 and x of 2 is 9. so first கொடுத்ததுல இதுதான் x of 2 ஓட value 9, but I want to change that 9 into 67. so I want to change that value இல்லையா? so அப்ப என்ன பண்ணிக்கலாம், x of 2 is again I am going to assign x of 2 as 67 because I want to change this 9 into 67. so I want to use this command x of 2 equal to 67. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், print of x ன்னு கொடுக்கறச்ச எனக்கு அவுட்புட் என்ன ஆகும், ரீப்ளேஸ் ஆயிரும். அந்த 9 வந்து is replaced as 67 because of usage of this command. okay, so நமக்கு அவுட்புட் என்ன இருக்கு, 14, 67, so instead of that 9 we obtained the output as 67 because நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நமக்கு 67 அலாட் பண்ணதுனால. ஓகே, இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம் இதுல. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் நீங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, ஜஸ்ட் பாத்துட்டே வாங்க. சோ இன்ட் லிஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. இன்ட் லிஸ்ட்ன்றது இன்டிஜர் லிஸ்ட். சோ நம்பர்ஸ் மட்டும் தான் அங்க இருக்கும். இட் மே பி ஃப்ளோட்டிங் பாயிண்டா இருக்கலாம்,
இல்ல நமக்கு ஏதோ ஒரு நம்பர். பட் வந்து அவங்க இன்டிஜர்ன்னும் போது இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ரவுண்டிங் ஆஃப் வேல்யூஸ் தான். ஓகேவா? பாயிண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ இன்டிஜர்ல 10, 20, 30, 14 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரிங் போது லைக் ஆல்பபெட்ஸ் வச்சு வரும் கேரக்டர்ஸ் இல்லையா? ஸோ கனடா, ஜப்பான் அண்ட் லண்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மிக்சிங் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. மிக்சிங் லிஸ்ட்னா இட் மிக்சஸ் போத் இன்டிஜர் as well as தி ஸ்ட்ரிங். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இங்க எழுதிருக்காங்க. ஸோ கனடா 20 இந்த மாதிரி மொத்தமா எழுதிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் என்னன்னா ஜென்ரேட். ஸோ இன்னொரு வேரியபிள் புதுசா ஒன்று யூஸ் பண்றாங்க, தட் இஸ் கால் ஜென்ரேட்னு. ஸோ இந்த ஜென்ரேட் என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் எதுக்குன்னா தனித்தனியா எப்படி நம்ம ரன் பண்ணிக்கலாம்ன்றது. ஸோ இதுக்கு இது என்ன ஹெட்டிங் நீங்க போட்டிருக்கேன் பாருங்க, அங்க இடம் பத்தில நீங்க போட்டிருக்கேன் கிரியேட் அண்ட் பிரிண்ட். ஓகேவா? நான் எப்படி வந்து என்னோட வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கலாம் இன் லிஸ்ட் டேட்டா டைப் as well as எப்படி நான் அதை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ இன்டிஜர் லிஸ்ட் போட்டாச்சு. இதெல்லாம் வந்து லைக் 1 by 1 கோடிங். ஓகேவா? 1 by 1 ஒரு லைன் பை லைன். ஓகேவா? ஸோ இன்ட் லிஸ்ட் இன்டிஜர் அலாட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரிங் லிஸ்ட் அந்த வேரியபிள் அந்த ஸ்ட்ரிங்ஸ் அலாட் பண்ணியாச்சு. தென் மிக்ஸ் லிஸ்ட் போது ரெண்டு மிக்ஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னா ஜென்ரேட். ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் அவங்களும் அலாட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஜென்ரேட் ஈக்குவல் டு x plus 6 for x in 4, 5, 6. ஸோ இப்போ என்ன இந்த இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ ஜென்ரேட் எக்ஸ் பிளஸ் 6 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்ற வேரியபிள் நம்ம எங்கேயுமே இங்க அசைன் பண்ணிக்கல. ஸோ அப்ப என்ன பண்ணிக்கிட்டாங்க இவங்க திரும்ப நெக்ஸ்ட் அதே ஜென்ரேட் என்ற லைன்லயே வந்து ஃபார் எக்ஸ் இன். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் இங்க அலாட் பண்ணிருக்காங்க 4, 5 and 6. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா லிஸ்ட் ஃப்ரம் டியூபிள். டியூபிள்ன்றது என்னன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்றேன். தட் இஸ் another டேட்டா டைப். சரியா? சோ டியூபிள் எப்படி நம்ம பண்ணோம்னா ஓபன் பிராக்கெட்ல வச்சு எழுதுவோம். சரியா? அது நெக்ஸ்ட் சொல்றேன். சோ ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டியூபிள் அலாட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு லிஸ்ட்டுக்கு ஒரு லிஸ்ட்ன்றது அதோட நேம். சோ மொத்தமா வந்து 5, 13, 15, 17, 29 அதோட வேல்யூஸ். சரியா? டியூபிள்னு சொல்லிருக்காங்க. டியூபிள் என்ன நெக்ஸ்ட் சொல்றேன். அண்ட் பைத்தான் ஈக்குவல் டு லிஸ்ட் பைத்தான் லிஸ்ட் ஃப்ரம் ஸ்ட்ரிங். சோ இது வந்து இதெல்லாமே கமாண்ட்ஸ் நமக்கு புரியுதா? இது ஃபுல்லா கமாண்ட்ஸ். சோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன அவுட்புட் ஆனது இங்க கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிரிண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் இன்டிஜர் லிஸ்ட் அண்ட் தென் பிரிண்ட் ஸ்ட்ரிங் லிஸ்ட் பிரிண்ட் மிக்ஸ் லிஸ்ட் எல்லாமே இங்க கொடுத்துருக்குது. எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகணும். சோ அப்ப பிரிண்ட் ஆகணும்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கிறது பிரிண்ட் ஆஃப் இன்டிஜர் லிஸ்ட். என்னோட ஃபர்ஸ்ட் அவுட்புட் என்ன இருக்கும்னா 10, 20, 30, 14 அப்படியே பிரிண்ட் ஆயிரும். இந்த இன்டிஜர் லிஸ்ட் இருக்குது. செகண்ட் என்ன பிரிண்ட் ஆகணும்? ஸ்ட்ரிங் லிஸ்ட். ஸ்ட்ரிங் லிஸ்ட் எனக்கு என்ன இருக்கு? கனடா, ஜப்பான், லண்டன். சோ கனடா, ஜப்பான், லண்டன். அண்ட் தேர்ட் ஒன் என்ன இருக்கு? மிக்ஸ் லிஸ்ட். இங்க வந்து பிரிண்ட் மிக்ஸ் லிஸ்ட் கேட்டிருக்கு. சோ அந்த பிராக்கெட் உள்ள என்னெல்லாம் இருக்கோ எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிரும். அண்ட் இஃப் யூ கம் டு திஸ் பிரிண்ட் ஜென்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கோம்? இது எனக்கு ஜென்ரேட் உள்ள இருக்கிறது எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அது எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பாரு. இங்க என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 6 போட்டிருக்கோம். எக்ஸ் பிளஸ் 6 தான் எனக்கு ஜென்ரேட் பண்றதோட அவுட்புட் இல்லையா? சோ எக்ஸ்ல வேல்யூ என்ன இருக்கு? 4, 5, 6 இருக்கு. பட் எனக்கு இங்க எப்படி இந்த லூப் எனக்கு இந்த கமாண்ட் எப்படி ரன் ஆகும்னா எக்ஸ் பிளஸ் 6 தான் எனக்கு ஜென்ரேட்டோட அவுட்புட் இல்லையா? சோ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? 4, 5, 6. So we are going to just add the 6 to this 3 values. Okay, so 4 plus 6 என்ன வரும்? 10. And then 6 plus 5 11. 6 plus 6 12. So அப்ப அதோட அவுட்புட் என்னவா மாதிரி இருக்கும்னா 10, 11, 12 இருக்கும். பிகாஸ் அதோட கமாண்ட் என்னன்னா x plus 6. xல என்ன டிஃபால்ட்டா இருக்கு வேல்யூஸ்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6. So இந்த x plus 6ன்றதுனால 6 வந்து இந்த மூணுத்துலயும் ஆட் ஆயிட்டு எனக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். அது அந்த ஜென்ரேட் என்ற பிரிண்ட் அந்த ஜென்ரேட் என்ற கமாண்டுக்கு. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் print list from tuple. list from tuple என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். 5, 13, 15, 17, 29. and last one is print of python. so print of python ன்றது இந்த பைத்தான் வேரியபிள்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? லிஸ்ட் ஆஃப் பைத்தான் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த லிஸ்ட் ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணனும்னா எனக்கு பைத்தான் ஒரு கேரக்டர் பை கேரக்டர் எனக்கு என்ன பண்ணனும்னா தனித்தனியா பிரிண்ட் பண்ணி காட்டும். சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். you can notice here. so p தனியா காமிக்குது, y தனியா, t h o n தனித்தனியா செப்பரேட்டா காமிக்குது இல்லையா? சோ இதுதான் வந்து இதோட ப்ரொசீஜர். இது பைத்தான் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் பைத்தான் போடும்போது அது ஒன்னொன்னுக்கு தனித்தனியா லிஸ்ட் பண்ணி நமக்கு காட்டுது. சரியா? சோ இது வந்து இதோட அவுட்புட் இங்க போட்டிருக்கேன். அண்ட் நான் சொல்லிட்டே போறேன். இப்போதைக்கு ரன் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் உங்களுக்கு பிபிடி ஷேர் பண்றேன். நீங்க வீட்லயே கூட ரன் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகே, சோ ஆக்சஸ் லிஸ்ட் ஐட்டம். சோ இப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னு தெளிவாவே சொல்றேன். ஜஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு வேரியபிள். டெஸ்ட் லிஸ்ட்ன்றது வேரியபிள் நேம். அந்த நேம் வந்து நம்மள அசைன் பண்றது தான். அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இப்படிதான் நீங்க அசைன் பண்ணணும். அது நான் காட்டுறேன். சோ திஸ் இஸ் யுவர் வேரியபிள் நேம். டெஸ்ட் லிஸ்ட்னு ஒரு வேரியபிள் நேம் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள அவங்க கொடுத்துருக்கிறது கனடா, ஜப்பான் அண்ட் லண்டன். சோ இதுக்குள்ள நம்ம எது வேணா வச்சுக்கலாம். லைக் ஒரு ஃப்ரூட்ஸ் நேம் வச்சுக்கலாம், இல்ல ஃபிளவர்ஸ் நேம், ஏதோ ஒரு லிஸ்ட்ன்றது ஒரு ஐட்டம். சரியா? சோ இப்போ அந்த 3 ஐட்டம்ஸ் இருக்கீங்க, கனடா, ஜப்பான் அண்ட் லண்டன். சோ அவங்க என்ன ப்ரோக்ராம்ல கேட்டிருக்காங்க? பிரிண்ட் டெஸ்ட் லிஸ்ட் ஆஃப் 0. சோ நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இண்டெக்ஸ் 0னா ஃபர்ஸ்ட்ல இருக்குது அண்ட் 1 this is 2. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. டெஸ்ட் லிஸ்ட்ல வந்து இந்த வேரியபிள்ல இருக்கிற 0வே எனக்கு பிரிண்ட் ஆகு அப்படின்னா கனடா பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? டெஸ்ட் லிஸ்ட் ஆஃப் 1 பிரிண்ட் ஆகு அப்படின்னா ஜப்பான். அண்ட் தென் செகண்ட் என்ன இருக்கு? லண்டன். சோ அந்த மூணுமே எனக்கு பிரிண்ட் ஆகுது. இது வந்து ஏதாவது ஒரு டேட்டா ஒரு வேல்யூஸ் நான் ஆக்சஸ் பண்ணிக்கணும், அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூ நான் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னா ஐ கேன் யூஸ் திஸ் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ. அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் 0, 1, 2 அந்த மாதிரி இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு டேட்டா ஒரு 100 டேட்டா இருக்குன்னா
100 டேட்டால எனக்கு ஏதாவது ஒரு 68 டேட்டா எனக்கு வேணும்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ, அந்த இண்டெக்ஸ் நேம் வச்சு நீங்க கால் பண்ணீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். சரியா? சோ இதுதான் இதோட ஒர்க். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேஞ்ச் லிஸ்ட். ஸோ இப்போ எனக்கு கனடா, ஜப்பான், லண்டன் இருக்கு. நான் இப்போ ஏதாவது ஒரு ரீப்ளேஸ் பண்ணேன். இப்போ ஆல்ரெடி சொன்னாலே அதோட கண்டினியூஷன் அங்க நம்பர்ஸ் வச்சு சொல்லியிருந்தேன், இங்க ஸ்ட்ரிங்ஸ் வச்சு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ கனடா, ஜப்பான், லண்டன் இருக்கு. ஸோ பிரிண்ட் ஆஃப் டெஸ்ட் லிஸ்ட் போது உங்களுக்கு டெஸ்ட் லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கோ ஃபர்ஸ்ட் அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் லிஸ்ட் ஆஃப் 0 = ஜெர்மனி அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு 0ல கனடா இருக்கு, பட் நமக்கு அது ரன் ஆகி பிரிண்ட் ஆகி அவுட்புட் வந்துருச்சு. ஸோ செகண்ட் என்ன பண்ணிருக்காங்க, 0ல எனக்கு ஜெர்மனி ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த கனடா வந்து போயிட்டு நமக்கு ஜெர்மனி வந்து 0 இண்டெக்ஸ்ல வந்துடும். ஸோ அதுதான் இங்க அவுட்புட்ல வரும்போது நமக்கு ஜெர்மனி ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அண்ட் டெஸ்ட் லிஸ்ட் 1 வந்து 100 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 0 இண்டெக்ஸ், தட் இஸ் ரிப்ளேஸ்ட் பை ஜெர்மனி, அண்ட் ஜெர்மனி பிரிண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் லிஸ்ட் என்ன இருக்கு, ஐ மீன் இண்டெக்ஸ் வந்து இது 1 இண்டெக்ஸ் இல்லையா, ஸோ 0th இண்டெக்ஸ் வந்து ஜெர்மனி ரிப்ளேஸ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இஸ் நேம்ட் as 100. ஸோ அப்ப இந்த ஜப்பான் போயிட்டு எனக்கு என்ன ஆகும், 100 அங்க வந்துடும். அந்த தேர்ட் வந்து நம்ம எதுவுமே கொடுக்கலன்றதுனால அந்த லண்டன் as it is அப்படியே பிரிண்ட் ஆகும். இது வந்து என்னன்னா லைக் ரீப்ளேசிங், எனக்கு இந்த வேல்யூ பதிலா இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்க கொடுக்கணும் அந்த இண்டெக்ஸ் நேம் வச்சு. சரியா? அண்ட் யா, சோ உங்களுக்கு வந்து ஒரு 100 லிஸ்ட்ல ஒரு 100 கண்ட்ரி நேம் போடுறீங்க. இந்த கண்ட்ரி அதுல இருக்கா, லைக் இப்போ வந்து ஒரு ஜெர்மனி நீங்க சர்ச் பண்றீங்க, லைக் நிறைய கண்ட்ரிஸ் நம்ம லிஸ்ட் பண்ணிடுறோம், அதுல வந்து நீங்க ஜெர்மனி மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணணும். சரியா? யூ கன்சிடர் யூ ஆர் கோயிங் டு டெஸ்ட் whether Germany is present in this available countries, அதுல இருக்கா நீங்க செக் பண்றீங்க. சோ அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சோ இதுதான் கண்ட்ரிஸ் இங்க கொடுத்துருக்காங்க, கனடா, ஜப்பான், லண்டன், ஜெர்மனி, ஆப்பிரிக்கான்னு. சோ இஃப் ஜப்பான் இன் டெஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு கேக்குறாங்க, இஃப் லூப் யூஸ் பண்ணிருப்பாங்க. இஃப் ஜப்பான் இருக்கு அப்படின்னா பிரிண்ட் எஸ் சொல்லிருப்பாங்க. அந்த ஒரு கமெண்ட் மட்டும் தான், ஜப்பான் இருக்குன்னா எஸ் கூட அப்படின்னு. சோ இங்க ஜப்பான் இருக்குன்றதுனால அவுட்புட் வந்து எஸ் கொடுத்துரும். சரி, இல்ல எனக்கு லண்டன் இருக்கான்னு செக் பண்ணும், இல்ல எனக்கு இந்த கண்ட்ரி இந்தியா இங்க இல்ல, சோ நான் வந்து இஃப் இந்தியா இன் டெஸ்ட் லிஸ்ட் பிரிண்ட் எஸ் கொடுத்தனா எனக்கு வராது, பிகாஸ் இந்தியா இஸ் நாட் அவைலபிள் இன் தட் லிஸ்ட். சோ அப்ப நீ நோன் பிரிண்ட் ஆயிக்கலாம், அப்படி கொடுத்துக்கலாம், பிரிண்ட் நோ அந்த மாதிரி இன்னொரு லூப் போட்டு கூட நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? அண்ட் தென் லிஸ்ட் லென்த். சோ இப்போ லிஸ்ட்ல எனக்கு எத்தனை ஐட்டம்ஸ் அங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன், அந்த கவுண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அப்ப நான் யூஸ் பண்றதுக்கு லென் ஆஃப் டெஸ்ட் லிஸ்ட் கொடுப்பேன். அவுட்புட் வந்து 5 வரும், 1 2 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா ஆட் ஐட்டம் அட் தி எண்ட். சோ எனக்கு வந்து ஒரு 5 லிஸ்ட் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 லிஸ்ட் நான் அது கூட அப்பெண்ட் பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும்னா அப்பெண்ட். சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கனடா, ஜப்பான், லண்டன், ஜெர்மனின்னு இருக்கு. சோ எனக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, கூட வந்து ஆப்பிரிக்கா வந்து எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவேன்னா, அந்த வேரியபிள் நேம் டாட் அப்பெண்ட். ஓகேவா? வேரியபிள் நேம் டாட் அப்பெண்ட். அந்த அப்பெண்டுக்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலுமே நமக்கு வந்து அதுல ஆட் ஆயிடும், ஆட் ஆயிட்டு அவுட்புட்ல வரும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, கனடா, ஜப்பான், லண்டன், ஜெர்மனி. அண்ட் செகண்ட்ல என்ன இருக்கு, நமக்கு ஆப்பிரிக்கா அப்பெண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஆப்பிரிக்கா அப்பெண்ட் ஆட் ஆயிட்டு வந்துடும். அப்பெண்ட் இன் தி சென்ஸ் தட் இஸ் ஆடிங். ஓகே, சோ எனக்கு லாஸ்ட்ல ஆட் ஆக வேண்டாம், எனக்கு வந்து நடுவுல ஆட் ஆகணும், எனக்கு வந்து 5 பிட்ஸ் 5 வேல்யூஸ் இருக்கு, எனக்கு தேர்டுக்கு அப்புறமா இந்த வேல்யூ ஆட் ஆகணும் அப்படின்னும் போது நீங்க அகைன் வந்து அந்த இண்டெக்ஸ் நேம் வச்சு இன்சர்ட் பண்ணுவீங்க. இங்க பாருங்க, சோ டெஸ்ட் லிஸ்ட் டாட் இன்சர்ட் ஆஃப் 1, ஆப்பிரிக்கா. எனக்கு வந்து இப்ப கனடா, ஜப்பான், லண்டன், ஜெர்மனி இருக்கு, எனக்கு ஆப்பிரிக்கா இன்க்ளூட் ஆகணும் லிஸ்ட்ல, பட் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இன்க்ளூட் ஆகணும் போது அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, சோ கனடா அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா, இந்த 1ன்றது வந்து இண்டெக்ஸ். சோ 0க்கு அப்புறம் 1 வரும். சோ அப்புறம் என்ன ஆச்சு, 0 அப்படியே இருக்கு கனடா, 1க்கு வந்து ஆப்பிரிக்கா வந்துடுச்சு. சோ ரிமைனிங் எல்லாம் அப்படியே நெக்ஸ்ட்ல போயிடும். சரி, இது வந்து ஒரு ஐட்டம் ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிகேஷன்ல நீங்க இன்க்ளூட் பண்ணணும். இல்ல எனக்கு வந்து நான் செகண்ட் இண்டெக்ஸ்ல வேணும் அப்படின்னா சோ ஜப்பானுக்கு அப்புறமா இது பண்ணுவீங்க ஆப்பிரிக்கா. சரியா? அந்த இண்டெக்ஸ் வேல்யூ தான் இங்க ரொம்ப மெயின். ஓகே, யா, நெக்ஸ்ட் இஸ் டியூபிள். சோ டியூபிள் அப்படின்றது என்னன்னா, டைம் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். யா, so tuple is a sequence which can store heterogeneous data types such as integer, float, string, list and dictionary. so tuple என்றது என்னன்னா லைக் லிஸ்ட் மாதிரியே தான். சோ நம்ம எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிக்கலாம், லைக் இங்க வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி லைக் இன்டிஜர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே காம்பினேஷன் எல்லாத்தையுமே சேர்ந்து யூஸ் பண்றது தான் டியூபிள்னு சொல்லுவாங்க. பட் வந்து டியூபிள்ஸ்க்கு ஒரு டெக்னிக்கல் நேம் என்னன்னா இம்யூட்டபிள் சொல்லுவாங்க. இம்யூட்டபிள் இன் த சென்ஸ் we cannot change the values. சோ இப்போ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தாலே ஆட் பண்ணோம் இல்லையா, சோ ஒரு வேல்யூ வந்து அப்பெண்ட் பண்ணோம், இன்சர்ட் பண்ணோம், அதெல்லாம் பண்ணோம். இங்க வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. டியூபிள்ல we cannot edit, எதுவுமே டேட்டா எடிட்டோ இல்ல ரீப்ளேஸோ பண்ண முடியாது, அது வந்து ஃபிக்ஸடா தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்ல டேட்டாஸ் வந்து வேல்யூஸ் அப்படியே தான் இருக்கும். we cannot லைக் எப்படி சொல்றது, திரும்ப நீங்க ஆடோ இல்ல ரீப்ளேஸோ டெலிட்டோ எதுவுமே பண்ண முடியாது டியூபிள்ல. சோ அதுதான் வந்து இதுக்கு என்ன டெக்னிக்கல் நேம் சொல்லுவாங்கன்னா இம்யூட்டபிள் சொல்லுவாங்க. லிஸ்ட்ன்றது மியூட்டபிள், நாம இங்க பண்ணோம் இல்லையா, சோ எடிட்டும் பண்ணோம், ஆடும் பண்ணோம், அதெல்லாம் பண்ணிருந்தோம். சோ இது வந்து மியூட்டபிள் சொல்லுவாங்க. we can edit, நம்ம என்ன வேணுமோ எங்க வேணுமோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் டியூபிள்ஸ்ல அப்படி பண்ண முடியாது, தட் இஸ் இம்யூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க சொல்லிருக்காங்க பாருங்க, the two biggest difference between tuple and list is tuple is immutable that allows you to embed one tuple inside another. so இது வந்து immutable னா நம்மளால எதுவுமே அதுல வந்து ஆடோ இல்ல டெலிட்டோ பண்ண முடியாது.
So இங்க பாருங்க, so immutable we cannot edit or replace the values. So இதோட syntaxல எப்படி கொடுப்போம் அப்படின்னா, so x equal to open bracketல கொடுப்போம் values. So இதுக்கு முன்னாடி பார்த்த லிஸ்ட்ல வந்து ஸ்கொயர் bracketல கொடுப்போம், இங்க வந்து open bracketல கொடுப்போம். So print of x, type of x இந்த மாதிரி கொடுப்போம். சரி, as usual எப்படி print ஆகுமோ அதே மாதிரி தான். So மத்ததெல்லாம் எதுவும் பெருசா சேஞ்சஸ் கிடையாது. யா, so அதோட ப்ரோக்ராம். so இப்போ x, y, z க்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா, so x, y, z அது 3 வேரியபிள்ஸ். so அதுக்கு வேல்யூஸ் என்ன கொடுக்குறோம்னா 5, 10, 7 கொடுக்குறோம். so print x, y, print x தனியா கொடுக்குறாங்க, y தனியா கொடுக்குறாங்க, z தனியா கொடுக்குறாங்க. so ஒன்னொன்னு தனித்தனியா வந்து உங்களுக்கு இங்க print ஆகும். சரியா, இப்போ எனக்கு மூணுத்துக்குமே ஒரே வேல்யூ வரணும், மூணுத்துக்குமே சாரி சோ இப்போ எனக்கு மூணுத்துக்குமே வந்து ஒரே வேல்யூஸ் வரணும், x-க்கு, y-க்கு, z-க்கு அப்படின்னா, சோ அப்ப என்ன பண்ணிப்பாங்கன்னா x equal to y equal to 1, z equal to 1. so x equal to y equal to z equal to 1 ன்னு கொடுத்து நான் அசைன் பண்ணிட்டேன்னா எனக்கு பிரிண்ட் ஆகுறச்ச எல்லாமே என்ன ஆகும்னா எல்லாத்துக்குமே 1 1 1 வந்துரும். சரியா, ஓகே ஓகே லூமா. எஸ் மேம். யா, டியூபிள்ஸோட முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா டிக்ஷனரி கொஞ்சம் இருக்கு, இப்போ டைம் ஆயிருச்சு. எஸ் மேம், நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஒரு சில டவுட்ஸ் கேட்டாங்க, சோ நான் அதை கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு கிளாஸ் எண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலா சைன் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, அதுக்கு தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஆக்சுவலா நாளைக்கு கிளாஸ் நான் அகைன் உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். டியூபிள்ல இருந்து உங்களுக்கு நான் திரும்ப நாளைக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே மேம், நாங்க டவுட்ஸ் இருந்தா ஏதாச்சும் நோட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லிடுறோம். ஓகேடா, thank you டா. ஓகே, I leave the class. thank you guys, thank you for your கோஆபரேஷன். டைம் ஆயிருச்சு எனக்கு, அதுக்கு தான், வேற எதுவும் இல்ல. ஓகே மேம். மேம் நீங்க ஷேர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நான் ஷேர் பண்ணுவேன். யா அதுதான்டா நானும் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். ஓகே மேம். ஓகே, I leave the class. thank you all. சோ வந்து இண்டென்டேஷன் வந்து திரும்ப ஒரு வாட்டி சொல்ல சொன்னீங்க. சோ அத நான் இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். few seconds. சோ இண்டென்டேஷன்ன்றது நத்திங் பட் ஒரு நமக்கு இண்டென்ட் எரர் அப்படியெல்லாம் காட்டும்ல. சோ பைத்தான்ல இண்டென்டேஷன் வந்து ஏன் காட்டுவோம்னா நம்ம ஒரு கிளியரா நீட்டா ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். ஒயிட் ஸ்பேஸ்ன்றது ஒண்ணுமே இல்லை, ஒரு எம்டி ரெப்ரசன்டேஷன். அதாவது நம்ம என்டர் அழுத்திக்கிட்டே இருந்தோம்னா, ஸ்பேஸ் அழுத்திக்கிட்டே இருந்தோம்னா மூவ் ஆகும். சோ மூவ் ஆகும் போது அங்க எந்த வேல்யூவும் இருக்காது, எந்த ஒரு வேல்யூஸும் நம்ம அந்த இடத்துக்கு கொடுக்காம அது ஒரு ஸ்பேஸ் வந்து அந்த தள்ளி போயிருக்குன்னா அது வந்து ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றது, எம்டி ஸ்பேஸை தான் ஒயிட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து அக்யூர் பண்றதால பைத்தான் வந்து கிளீனண்டா இருக்கும், நீட்டா கிளீனா வந்து அந்த ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, இஃப் ட்ரூ பிரிண்ட் ஹலோ a is equal to 5. இது ஸோ வந்து இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுவா இருக்கு. ஸோ செகண்ட் ப்ரோக்ராம் இஃப் ட்ரூ பிரிண்ட் ஹலோ a is equal to 5, இதுவும் கரெக்டா ரெண்டுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் என்னன்னா இது வந்து கிளீனா இருக்கிறதால நம்ம பார்த்ததுமே ஒரு ப்ரோக்ராமை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரே லைன்ல வந்து அப்படியே வந்து ஒரு இன்டென்டேஷனே இல்லாம நம்ம அப்படியே கொடுக்கறதால அது கொஞ்சம் கிளம்ஸியா இருக்கும். ஸோ வந்து கிளீன் அண்ட் நீட்டா பண்றதுக்கு தான் நம்ம இன்டென்டேஷன் வந்து பைத்தான்ல யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இன்கரெக்ட் இன்டென்டேஷன் எல்லாம் வரும்போது நம்ம டேப் யூஸ் பண்ணலாம். ஓவராலா வந்து நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கரெக்டா லாஸ்ட் இதுல இருந்து எடுத்துட்டு என்டர் அழுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம டேப் யூஸ் பண்ணலாம். அது நாளைக்கு நான் ப்ராக்டிக்கலா சொல்லும் போது அது உங்களுக்கு ஒரு வாட்டி செஞ்சு காட்டுறேன். எனிதிங் வந்து கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன்ல, கமெண்ட்ஸ்ல வந்து நான் சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் தான் சொல்லியிருந்தேன். ஆஷ் சிம்பிள் யூஸ் பண்றது, ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் லைன்ஸை வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல போடலாம். இப்போ வந்து நான் எதுக்கு இந்த நம்ம பண்ணிருக்கேன்னா, ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து நான் டிக்கு வந்து ஈக்குவல் பண்றேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் பண்ண போறேன்னா அது பெரிய கமெண்ட், அதை நான் ஒரு பெருசா டிஸ்கிரைப் பண்றேன்னா ஐ கேன் யூஸ் ட்ரிபிள் கோட்ஸ். ட்ரிபிள் கார்ட்ஸ் வந்து நம்ம இங்க பைத்தனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கார்ட்ஸ் தான், டபுள் கார்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. அப்பர் கார்ட்ஸ் வந்து எது யூஸ் பண்ணாலுமே வந்து அது கார்ட்ஸா வந்து அலோவ் பண்ணிக்கும். சில இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் டபுள் கார்ட்ஸ் தான் ஒரு சில இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு சில இடத்துக்கு சிங்கிள் கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் பைத்தான்ல அது இல்ல, நீங்க சிங்கிள் கார்ட்ஸ் யூஸ் பண்ணா சிங்கிள் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், டபுள் கார்ட்ஸ் யூஸ் பண்ணா டபுள் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சிங்கிள் கார்ட்ஸ் யூஸ் பண்ணா இந்த மாதிரி இருக்கும், 3 கார்ட்ஸ் ஸ்டார்டிங்ல, அதே 3 கார்ட்ஸ் தான் எண்டிங்ல. ட்ரிபிள் கோட்ஸ்னா டபுள் கோட்ஸே 3 டைம்ஸ் போடுவோம். ஸோ வந்து அது வந்து ஓவராலா 1 2 3 4 5 6 லைன்ஸ், 6 லைன்ஸ் இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பெருசா வந்து ஒரு இது வந்து கமெண்ட் லைன்ல போட போறேன், ஒரு மல்டிபிள் லைன்ல வந்து நான் கமெண்ட் வந்து போட போறேன்னா நான் ட்ரிபிள் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் கமெண்ட்ஸ். பட் மோஸ்ட்லி நம்ம ஒர்க் பண்ணும்போது கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாச்சும் ஒண்ணு நம்ம இனிஷியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு மட்டும் தான் நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பைத்தான் இன்டென்டேஷன்ன்றது ஒண்ணுமே இல்லை, ஒயிட் ஸ்பேஸ். அதாவது நம்ம கிளீனா கிளியரா இருக்கிறதுக்காக நம்ம இன்டென்டேஷன் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ from my side அவ்வளவுதான். இப்ப ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். Unmute yourself and ask. Anyone? ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லலாம். இன்னும் வேற மாதிரி கிளாஸ் இப்படி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சஜஷன் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். ஸோ நம்ம கிளாஸ் எண்ட் அப் பண்ணிப்போமா? யாருக்குமே எந்த கொஸ்டின்ஸும் இல்லைன்னா சாட் பாக்ஸ்லயாச்சும் போடுங்க. கொஸ்டின்ஸ். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு இருக்க மாதிரி இருந்தா அதையும் நீங்க சொல்லலாம். Tell me identifiers also. ஓகே பிரியா, நாங்க ஐடென்டிஃபையர்ஸ் நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். ஓகே பிரியா, நான் உங்களுக்கு ஐடென்டிஃபையர்ஸ் மட்டும் தனியா வந்து சொல்றேன், இல்ல குரூப்லயே வந்து நான் போடுறேன். ஸோ வந்து நாளைக்கு கிளாஸ் பாத்தீங்கன்னா 12:45ல இருந்து 1:45 வரைக்கும். மண்டேல இருந்து ரெகுலரா டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. தென் வந்து இன்னில இருந்து உங்களுக்கு டெய்லி ஏதாச்சும் ஒரு சின்ன டாஸ்க் இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு கிளாஸ் எது மூலயமா போச்சோ அதோட ரிலேட்டட் தான் டாஸ்க் இருக்கும். அது கம்ப்ளீட் பண்ணும்போது சம்வாட் நம்ம ஏதோ இன்னைக்கு ஒன்னு லேர்ன் பண்ணிட்டோம், ஒன்னு ரீகால் பண்ணோம்னு நமக்கே தோணும். ஸோ அதை மட்டும் பண்ணுங்க. ஸோ எனி சஜஷன்ஸ்? Kindly extend the time of our session, extend the days of total classes. Okay. தாரணி பாபு வந்து என்னன்னா டோட்டல் கிளாஸோட டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் கண்டிப்பா ஆகும். 5 days ஃபார் பேசிக்ஸ் ஒன்லி. பட் அதுவே வந்து 7 days எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நாங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். என்னன்னா பைத்தானோட கிளாஸ் வந்து இந்த 5 days கூட முடிஞ்சிடாது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னும் ரொம்ப ரிலேட்டடா போவோம். ஏன்னா நம்ம பேசிக்கா ஒரு புக் எடுத்து படிக்கிறத விட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல. ஸோ அதுக்காக நார்மலா நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த 5 days. நம்ம 5 daysக்கு அப்புறம் கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அண்ட் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது நம்ம டீம்ல சொல்லி பார்க்கலாம். வேற எனி சஜஷன், எனி டவுட்ஸ்? அண்ட் ஒன் ரிக்வெஸ்ட், குரூப்ல வந்து கொஞ்சம் ஏதாச்சும் போட்டாங்கன்னா ஜஸ்ட் ஆக்டிவா இருங்க. அப்பதான் வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு கோஆர்டினேஷனா இருக்கும். ஓகே, நம்ம எண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓவியா, உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்கா? நான் நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறேன். and we will end up in a time ஆயிடுச்சு 2 to 3. எஸ், ஓகே, நம்ம எண்ட் அப் பண்ணிக்கலாம். Thank you all.